சார், ரமேஷ் சார், தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக வழக்கமாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க. நான் எப்படி நான் தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஞ்சயன் சார் கவர் பண்ணிட்டாரு. அங்கே தேட்டர் போட்டிங்களா, தேட்டர் விழுந்துருச்சா, ப்ரெஸ் மீட் வச்சிட்டிங்களா, ஆந்திரா போயிட்டீங்களா, தேட்டர் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இப்படி மனுஷன் நான் சம்பாதிச்சது ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறது இல்லை. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கு வச்சு படம் இருக்கிறோம், கழுதையை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை படம் அப்படி தான். அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து நான் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு. ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன், நல்லது தான் சொல்வேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்தது பார்த்து தான் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். நான் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து தன் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டேரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் அஜய். பிச்சைக்காரன் படத்தில், ரோமியோ படத்துலலாம் எங்கள் ஏரியா ஒர்க் பண்ணார். அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையாக இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லா ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அஜயை ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும், நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் 1க்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது. ஏன்னா 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது. அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார். 2வது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய், புரியாது, அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன், ரமேஷ் சார் நான் வந்து பிச்சைக்காரன் 1க்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன், ரொம்ப முடியல, அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி பல நாள் கழித்து சசி சாரோட டைரக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலே டைம்லேருந்து ஆரம்பிச்சு தனஞ்சயன் சார், சரி சார் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும், இப்போ ஷூட்டிங் போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து, சொல்லாமலேருந்து ஒரு 20 வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ, அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கல. அந்த விஷயத்த நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு, யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சசி சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு. கேட்கும்போது அவ்வளோ காமெடி, அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ் வித் மாரல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும், நான் சசி சார் கூட பணியாற்றுறதும், அது ரமேஷ் பிள்ளை சார் இயக்குறதும், ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன் வந்தால். மனமார்ந்து சின்சியராக அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் மீட்டு. இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்திய திருமகன் ரிலீஸ் ஆக போகுது.
கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் இன்னும் 5-6 டேஸில் அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு இன்னமும் நல்லது நடந்துட்டுருக்கு இந்த டைம்லலாம் தெரியல. நான் மிகப்பெரிய விசிறி அருள் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து வால் படத்தை பார்த்து நான் இப்படி ஒரு டேரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை நான் சத்யஜித் திரை அளவுக்கு நான் மனசில் வச்சுருக்கிறேன். அருள் ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான்பரோட க்ரியேட்டிவிட்டியை உருவம் கொடுத்த இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போக்கிட்ட சக்தி திருமணம் ப்ரெஸ் மீட்டு அதோட ப்ரமோஷனல் விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐசரி கணேஷ் சார் மிக்க நன்றி சார். எனக்கு படிக்க வைக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து படித்தா இன்னும் ஒரு அடுத்த 10-15 டேரக்டர்ஸ் நல்லா ஃப்யூச்சர் நல்லா இருப்பாங்க. தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அண்ட் ஐசரி சார் 2 பேர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கிற நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. நான் உண்மையை சொல்லி ஆகணும். ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சார். அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, லியோ ஜான்பால் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல. நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் படம் பார்த்துடுவேன் சார். ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு, படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டுருவேன். எவ்ரி ஃப்ரைடே எனக்கு ஒரு சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் கரெக்டாக சொல்லிவிடுவார், சார் இது வேலைக்காகாது சார், இது வேலைக்காகும் சார், இதுதான் சார் ஷேரு, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யார் அவருன்னு, இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவருக்கு பேசினேன். சார் இந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்னு லைனாக ஒரு தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படம் தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த வீக்கே இந்த மாதமே ஒரு நல்லபடியாக 4-5 படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு. இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் 2-3 படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சின்ன படங்கள் தான். சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும், நல்லா ஓடணும். கண்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றுவிடும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு. நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு உண்மையான சினிமாவை நேசிக்கிற நண்பர் விஜய் ஆண்டனி. அவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே சினிமாக்காகவே போட்டு சினிமாவிலேயே செலவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையும். ரொம்ப நல்ல டாக் இருக்குது. நிச்சயமாக நான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அவரோட படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அதை நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன். முடியக்கூடாதுன்னு தனஞ்சயன் சார் சொன்னார், அது உண்மை. ஏன்னா படத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்தில் படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையை மாற்றணும். அதுக்கு நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நேசித்து கொண்டிருக்கிறார்கள். நான்லாம் சினிமா லவர். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தியேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் எனக்கு திருப்தி. இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தா கியூப் எனக்கு எப்போவோ அனுப்பிச்சிருப்பாப்புல, நான் பார்த்துட்டு இருப்பேன் வீட்லேயே. பட் எனக்கு அது பிடிக்காது. தியேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் அந்த படத்தை ரசிக்க முடியும். அதில் நடிச்சிருந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், பெரிய வெற்றி அடைய வேண்டும். விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும், நடிக்க வேண்டும், அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஏன்னா இந்த கதையை வந்து இந்த கதையில் இருக்க ஸ்கிரிப்டோடைய காம்ப்ளிகேஷன், திரைக்கதையோடைய அமைப்பு, இது வந்து புரியறது சிரமம். ஒரு தயாரிப்பாளராக அதை புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ளே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டால் இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இந்த கண்டென்ட் மேலேயும், என் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசாக கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னா ஒரு நடிகராக இதுக்குள்ளே எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக 40 நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன வேணுமோ எப்படி வேணால் நீங்கள் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு 40 டேஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போசிங்கில். அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருதுல்ல, பண்ணுங்கள். இவ்வளோ சுதந்திரம்னா எத்தனை பேர் கிடைக்குன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்டே நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயாண்டி சார் கூப்பிட்றாரு, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த ஸ்கிரிப்டோட ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங், இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். ஏன்னா பாம்பேயில் மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு. அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியூஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dயில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dயில் ஃபுல் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அதுக்கு ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே கூட இருந்தார். அந்த அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதறமலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு. நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக ப்ளஸோட உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக கஷ்டம். இந்த நிறைய ரிவ்யூஸ் வந்தது இனிஷியலாக, பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் பெரிய அளவில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி. சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆகிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். கண்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், விஜயாண்டி சார், ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லியோ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க. நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலாக நிஜமாகவே பயந்துட்டேன். அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது. போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது. அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னும் நான் பொறுத்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து, ப்ளஸ் இப்போது இரவு நிழலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அண்ட் லாஸ்ட்டு படம் கோழி பண்ண செல்லதுரை, அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு, தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும், இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ. இன்னும் என்னோடய முயற்சியில் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ, என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன். வெரி பேஷனேட்லி பீயிங் இன் சினிமா. அது கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகேன். ஃபஸ்ட் என்னை அக்செப்ட் பண்ணது ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது
யாருமே ஒரு குறையும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் விஜய் ஆண்டனி சார் அண்ட் லியோ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏடிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லா ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ.